ஆதிவாசி அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த மரங்கள் வேர்கள் அதோட பலன்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த வசியமைக்கும் இருக்க தொடர்பு என்ன சாமி? வசிய மருந்துங்கிறது தெரியாம சாப்பாட்டுல கொடுத்தவங்க அவங்க சொன்னபடியே கேட்கும். ஆனா தூரமா இருக்கிறாங்க, இந்த பொண்ணு மேல ஆசைப்படுறேன், இந்த பையனு மேல ஆசைப்படுற தப்பா பயன்படுத்தவங்க. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத வெளியே எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு பண்ற நிறைய விஷயத்தினால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்ல. ஸோ அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? ஆணி சொல்லுவாங்க தெரியுமா, மந்திர ஆணியெல்லாம் இருக்கும். 9 சுத்து 9 ஆணை அடிச்சவங்கன்னா பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு சைவனும் கிடையாது, சுழுக்காடு போய் வந்தாலும் கூட யார் அந்த பெரிய அனுப்பினாலும் கூட எதிரிகள் வராமல் போயிடும். அதுக்கு நான் கண்டிப்பாக நல்லதே பண்ணி தருவேன், நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியமை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை மற்றும் பொள்ளாச்சியிலே சிறந்து விளங்கக்கூடிய அகோரி காளி ஜோதிட நிலையமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வணக்கம் சுவாமி. ஓம் நம சிவாய் தீர்காயுஷ்மான் பவா. நமோ நமஹ ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. அகோரி சக்தி, தியான சக்தி, வசீகரண சக்தி, லக்ஷ்மி அஷ்டதிக்பந்தன வசீகரண சக்தி, சகல வசீகரண சக்தி, நமோ நமஹ தீர்காயுஷ்மான் பவா ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. சொல்லுதாயே. இப்போ சாமி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வசியமை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். நாங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய வசிமைகளையும் பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஏன்னா ஆதிவாசி அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த மரங்கள் வேர்கள் அதோட பலன்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த வசியமைக்கும் இருக்க தொடர்பு என்ன சாமி? ஓம் நம சிவாயா. நல்ல கேள்வி கேட்டீங்க தாயே. ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வசியமங்கிறது பெருசு உலகத்தில். வசியமங்கிறது நல்லதுக்கே பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கே பயன்படுத்த முடியும். அது நல்லதுக்கு பயன்படுத்தா நம்மளை வீட குபேரன் யாருமே இல்லை, நம்ம வீட பறக்காத யாருமே இல்லை, நம்ம வீட அறிவால் யாருமே இல்லை. ஆனால் தப்பாக பயன்படுத்தாத இல்லாத குழப்பங்கள் இல்லாத நஷ்டங்கள் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது பற்றி கூட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வசியமை అనేది ரொம்ப பவர்ஃபுல்லாக அற்புதமான இது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கூட சொல்ல முடியும் என்னால். அது வந்து நம்ம தாத்தா 9 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதிவாசிகள், அகோரி தியானிகள், அது இல்லாமல் சித்த வைத்தியர்கள். எந்த நோய் இருந்தாலும் கூட நாடை பார்த்து கூட சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு மருந்து எந்தெந்த உடம்புக்கெல்லாம் போய் எந்தெந்த ஆர்கானிக்கெல்லாம் வேலை செய்யணும் கூட நம்மக்கிட்ட அந்த மூலிகைலாம் நம்மக்கிட்ட நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பூஜைகள் பற்றி பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான். ஆனால் வசியமைங்கிறது 2 விதமாக இருக்கும். ஒன்று வசிய மருந்தும், இன்னொன்று வசிய மந்திரிகம் சம்மந்தப்பட்டது. வசிய மருந்துங்கிறது தெரியாமல் சாப்பாட்டில் கொடுத்தவங்க அவங்க சொன்னபடியே கேட்கும். ஆனால் தூரமாக இருக்கிறாங்க, இந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறேன், இந்த பையனு மேலே ஆசைப்படுற தப்பாக பயன்படுத்தவங்க சொல்லி சில மந்திரவாதிக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோட்டோ பேரெல்லாம் கொடுத்து மந்திர திக்பந்தனெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு உருவம் காட்டுக்குள்ளே போய் ஒரு உருவம் ரெடி பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில பூஜைகளுக்கு சில சிஸ்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி பண்ணாலும் அதோட எண்ணம் எப்படி தீயங்கிறது எல்லா இதுலையும் யூஸ் ஆகும். நம்ம சமைக்கிற சாப்பாடுலேருந்து கோயிலில் வளர்க்குற அந்த ஹோமத்தை வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஈசன் இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஜோதி வரைக்கும் கூட எல்லாமே ஒரு தீதா. ஆனால் எதுக்கு பயன்படுத்தா எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எதுக்கு யூஸ் பண்ணால் முக்கியமாக அது எதுக்கு வேலை செய்யுது, அந்த மாதிரி தான் சில சக்திகள் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். ஜோதி, அந்த ஜோதிங்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையே இல்லை, கரண்ட்டே இல்லை, வித்யுத் இல்லை, டெக்னாலஜியே இல்லை. எலக்ட்ரிக்கல் பற்றி நான் சொல்கிறேன். இது சொல்கிறேன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லும் போது நிறையாவே உண்மைகள் இருக்கும், நிறையாவே உள்ள நிறைய மறைஞ்சு இப்போ வச்சிருக்க சில அம்சங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த வசியமை பார்த்தீங்கன்னால மந்திர திக்பந்தனம் பண்ணி நல்லதுக்கு தான் நான் பயன்படுத்துவோம். நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வசியமை பயன்படுத்துறீங்க? இந்தந்த விஷயங்களுக்கு உங்ககிட்ட வந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? கண்டிப்பா. இப்போது சில பேருக்கு பையன் இருப்பாங்க, அவன் நல்லா படிச்சிருக்கிறான், தப்பான தொடர்பு, தப்பான பழக்கம், தப்பான பழக்கம், நிறைய போதை பழக்கங்கள்லாம் பண்ணுவான். அவனை பேச்சை கேட்கறதில்ல, அவன் அப்பா கேட்டாலும் அடித்து போடுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் சில பேர் வந்து என்ன தம்பி இப்படி எல்லாம் தப்பு பண்ணுற தட்டி கேட்கும் போல குத்தி வச்சு குத்தினால் கூட இருக்கிறாங்க, கத்தி வச்சு குத்தினால் கூட இருக்கிறாங்க. ஏன்னா நிறையா பாதிப்புகள் உண்டாகும். அந்த மாதிரி ஆகாமல் அந்த பையன் நல்ல வழியில் புத்தி மதியோட நல்லா சாந்தமாக இருக்கிற மாதிரி
அந்தந்த சந்தர்ப்பத்தில் அது நம்ம ரெடி பண்ணி வசியமை அகோரி தந்திரிகள் மூலமாக மந்திர திக்பந்தனம் பண்ணி 11 நாள் பண்ண பூஜை. எத்தனை நாள்? 11 நாள் மந்திர திக்பந்தனம் பண்ணி அஷ்ட திக்பந்தனம் பண்ணி வசியமை காட்டில் ஒரு மூலிகை கிடைக்கும் வசியமை அதெல்லாம் தயார் பண்ணி ஒரு மூலிகையாக திக்பந்தனம் பண்ணி அது வந்து வர வச்சுட்டு அந்த பையனுக்கு தெரியாமல் நம்ம வந்து இருப்பால துணி இருக்கும், துணியில் வச்சா அதை தெரியாம மூலிகை வச்சா அவன் சொன்ன பேச்சில் கேட்பான். உடனே வந்து 9 நாளில் மாறுவா, அவங்க ஃபேமிலி நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சில கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாலும் கூட பையன் வந்து பொண்டாட்டி கூட சம்சாரம் பண்ண மாட்டான். சம்சாரம் போன மாதிரி குடும்பம் நடத்த மாட்டான். பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த மாட்டோம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை சத்திரம் இல்லாத அவ்வளோ நல்லபடியாக அவங்க 2 பேர் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மைகள் எல்லாம் இருக்கும். இன்னொன்று வசீகரண மை வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வகையாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா தொழில் இப்போ நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லபடியாக ஒரு மாதம் ஓடிச்சு, ஒரு வருஷம் ஓடிச்சு, நல்லா கொட்ட பணம் சம்பாதிச்சிட்டோம். நமக்கு மறுபடியும் திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு, எதுக்கான்னு தெரியல. ஆனால் பல கஸ்டமர் நமக்கு வர கஸ்டமர் அடுத்தவங்கக்கிட்ட எல்லாம் போவாங்க. இதெல்லாம் ஆகாமல் மந்திர திக்பந்தனம் பண்ணி வசீகரண சக்தி திக்பந்தனம் மையெல்லாம் ரெடி பண்ணும். ஒரு தவறு இருக்கும், அந்த மூலிகை இருக்கும், உள்ளக்குள்ள வச்சு அது கொடுத்தோம்னா அவன் நல்ல அதிருஷ்டத்தோட நல்ல சந்தோஷமோட நல்லபடியாக பிஸ்னஸ் முதல்ல எப்படி இருக்குதோ அதை விட 10 மடங்கு நல்லபடியாக ஆக முடியும். சில பேர் புதுசாக பிஸ்னஸ் வச்சாலும் கூட அதுக்கு வசீகரண திக்பந்தனம், இது இந்த ஒரு தவறு பேர் வந்து வசீகரண திக்பந்தனம் ஆகர்ஷண பல யந்திரம். அந்த யந்திரம் கொடுத்தோம்னா தொழில் ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் நல்லா ஆகும். சில சினிமா நடிகர்கள் இருப்பாங்க, நல்லா போயிட்டு இருங்க சில பேருக்கு, எனக்கெல்லாம் இருக்கிறாங்க நடிகர்கள். ஆனால் அந்த டயத்தில் என்ன ஆகுமான்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் போகும். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நீங்கள் ஹீரோயின் ஆயிருந்தால் இப்போ நம்மக்கிட்டே இருப்பீங்க, அங்கே போய் பண்ணியிருப்பீங்க, உண்மை இல்லைங்களா? ஏன்னா ஒரு சாய்ஸ், உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, பொதுவாக சொல்கிறேன், உங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் தெய்வீகங்களை பற்றி நல்லா எடுக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரதில்லை. அதுக்கு தான் என்ன பண்ண வசீகரண மையெல்லாம் தயார் பண்ணி திக்பந்தனம் பண்ணி நமக்கு அங்கே போகிறோம். ஆக்டிங் இப்போ ஒரே ஒரு செகண்ட் சினிமா படம் வாங்குறது எப்படின்னா நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்புகள் வந்து இன்னொருத்தர் கூட்ட போகும். ஏன்னா அது டைம் அவங்கள மேலே நம்ம மேலே அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போவாங்க. அது எதுக்கு இவங்க நினச்சா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பார்த்தாலே ஒரு கண்ணாடி பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், அதில் வச்சு பார்க்கும்போது நம்ம முகம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி சில வசீகரண திக்பந்தனம் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டி வசீகரண மைகள் தயார் பண்ணிவிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி படத்தில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தில் பண்ணி இண்டஸ்ட்ரி லெவலில் கூட நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரமா பண்ணோம். அதே மாதிரி தொழில் ரீதியாக கூட நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறதுன்னா இது தவிர இன்னொன்று என்ன மாதிரி பண்ணலாமன்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பணம் தெரிஞ்சு நம்பிக்கையானவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, நம்ம கூட நல்லா பழகுவோம், நல்லா பேசுவோம், நம்மக்கிட்ட சாப்பிடுவோம். ஆனால் பணம் வாங்குவோம், கடன் 5 லட்சமோ 1 லட்சமோ 50,000மோ தெரியாது எவ்வளோ வேணும் வாங்கி தராமல் போவோம். அவனுக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் வேணுமானே தராமல் போகிறான். அப்போது அந்த மாதிரி இதுக்கு வசீகரண திக்பந்தனம் உங்கள் பணம் உங்களுக்கு தானே வர வைக்கிறோம், அதனால் வந்து அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வசீகரணம்ங்கிறது ஆகர்ஷணங்கிறது நமக்கு வர வேண்டியது கிடைக்கல. சில கோரிக்கைகள் நிறைய பேருக்கு இருக்கும், தொழில் ரீதியாக உங்கள் பர்சனல் ரீதியாக நீங்கள் என்ன நினச்சி நம்மக்கிட்ட வரீங்களா வசியமைக்கு நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓம் நம சிவாய். சாமி, இப்போ உங்ககிட்ட இருக்க வசியமையை எங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும் தாயே, கண்டிப்பாக காட்டுறேன். வசீகரண மையங்கிறது எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பண்ணலாம் நான் வந்து காட்டுறேன். இதாக பார்த்தீங்கன்னா வசீகரண மை. இந்த மை பார்த்தீங்கன்னாலே கருப்பாக தான் இருக்கும். இது அஷ்ட திக்பந்தனம் பண்ணி நாக திக்பந்தனம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ இதெல்லாம் கொண்டு போய் முதல்ல இந்த நாகமோட இது இருக்கும், இதில் பொம்மை தெரியுதா, இது நாகக்கட்டம் தெரியுமில்ல, நாக திக்பந்தனம் சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு. நாராயணன் வந்து அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரம் இருக்கல நாகபந்தம் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த வசீகரணம் பண்ணும்போதிலோ அவங்களுக்கு ஏதாவது சைவன் இருந்தாலும் ஏதாவது மந்திரங்கள் இருந்தாலும் கூட இது அந்த கட்டெல்லாம் ஒடிச்சு இனிமையெல்லாம் அந்த பையனோ அவங்க இப்போ இப்போது நம்ம எது பண்ண நினைக்கிறீங்களோ அந்த விஷயமெல்லாம் நடக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டு போட்டு இந்த நாகம் சம்மந்தப்பட்ட இந்த தாயத்தொன்று கொடுப்போம். அதே மாதிரி இந்த மை இருக்கும், வச மை வந்து இந்த மரம்லாம் இருக்கும். கட்டு திக்பந்தனம் பண்ணி சக்தியெல்லாம் இது பண்ணி அவங்க என்ன காரியத்துக்கு நினைக்கிறாங்களோ அது உடனே வச்சா 3 நாளுக்குள்ள வசமாகும். சில விஷயங்கள் அது நல்லது தான் பயன்படுத்தலாம், புரியுதா? உங்களுக்கு எதுக்காக எந்த கோரிக்கை இருந்தாலும் கூட வாங்க, நல்லா வசமையெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓம் நம சிவாய். சாமி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு இந்த
இவங்களுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது காட்ட முடியுமா உங்களால்? இப்போது நம்ம மூதாதிகள் 9 தலைமுறையாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் யாருக்கிட்ட வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், இன்டர்வியூ எடுக்கலாம். அந்த காலத்தில் இருக்கும் போது நம்ம அப்பாலேருந்து தாத்தா அவர்கள் வரைக்கும், காசிலேருந்து கேரளா வரைக்கும், கேரளாலேருந்து ஃபாரின் வரைக்கும், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கூட எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். சில பேர் ப்ரமோஷன் அந்த மாதிரி, சில பேருக்கு தொழில் விஷயமாக சினிமா நடிகர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் காட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ராஜ்குமார் IAS. இதோட டைம் பார்த்திங்கன்னா 1993. அந்த டயத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து சரி பண்ணதுக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. நம்ம அப்பா பெரிய குருஜி இல்லையா. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வரவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதெல்லாம் தீர்னக்கப்புறம் சந்தோஷமாக சுவாமியான்னு சொல்லி சில கிஃப்ட்டுகள் தருவாங்க. அதே மாதிரி நீ உங்களுக்கு யாருக்கிட்ட போனாலும் நானே கொடுத்துருக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் நமக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா IFS சர்டிஃபிகேட்டு. இது வந்து எங்கட்ரெட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சம்மந்தப்பட்ட இது. அப்புறம் வந்து இது வந்து இந்தியா ஐரன் சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, ஐரன் இரும்பு சம்மந்தப்பட்ட அவங்களது சில இவங்களுக்கும் நல்லபடியாக ஆகி சில விஷயம் இவருக்கு என்ன விஷயம்னா தொழில் நல்லா வரல. அப்போ வந்து ஐரன் கம்பெனி வச்சுருக்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லாவே போகலை. அப்போ நம்மக்கிட்ட வந்து அப்பா கிட்ட சில பூஜைகள் பண்ணாங்க, நம்மக்கிட்ட சில பூஜைகள் பண்ணதுனால பண்ணி கொடுத்து வசியமாகி தந்திரிக திக்பந்தனம் மந்திர திக்பந்தனம் பண்ணி கண்டிப்பாக நல்லா நடக்கிற மாதிரி கொடுத்தோம். நல்லா குணமாகிடுச்சு அவருக்கு. நல்லபடியாக நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு தான் போவாங்க. அதனால் அந்த காலத்தில் போனால் பெரிய பெரிய செலிப்ரிட்டி பாலகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணன் தெரியுமா? தெரியும். அவருக்கு கையில் இருக்கிற சில மோதிரங்கள் இருக்கிற சில கல் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் அப்பா தான் கொடுத்துருக்கிறாரோ. அவருக்கு சில பூஜைகளை பற்றி கூட சிவனை பற்றி இது பற்றி கூட சில அப்பா தான் சில விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரோ. அதனால் அப்பாவுக்கு ரொம்ப செலிப்ரிட்டிகள் சினிமா நடிகர் ரொம்ப பழக்கமாக இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் இருக்கிறாங்க. நிறையா பேர் கூட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க, நம்மக்கிட்டே வருவாங்க. இவர் ஒரு தெலுங்கு நடிகர். அதே மாதிரி இவங்க எல்லாமே ஆர்டிஸ்ட்டு. இது குருநாதுகள் நம்ம காட்டில் போய் எடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸு. இது நம்ம அந்த காலத்தில் எப்படின்னா ஜோதிடம் வாங்குறது யாருக்கும் தெரியாது, மந்திரிகம் வாங்குறது தெரியாது. நிறையா மக்கள் வந்து அவதிகள் பட்டுகிட்டே இருக்கிறாங்க. எதனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் நடக்குது, எதனால் சைவங்கள் நடக்குது, எதனால் பெய்கள் தெரியாது. இப்போ பொதுவாக ஆன்லைன் வந்ததுனால, பொதுவாக சொல்கிறேன், ஆன்லைன் வந்ததுனால, இந்த இன்ஸ்டாகிராம் வரதுனால, யூடியூப் வரதுனால நிறைய பேருக்கு பெய் என்ன பெய் எப்படி பிடிக்கும், நல்லவங்களா கெட்டவங்களா, பெய் எடுக்கிறவங்க ஜோசியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க மக்கள். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நாங்கள் பிரபலம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேன் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் போய் நம்ம குருநாதுகள் பார்த்திங்களா, அகோரி குருவுகள், நாகசாதுகள் இவங்க கூட அப்பா எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணி காட்டோம். நாங்கள் இப்படி வாழ்ந்துருக்கிறோம் பல வருஷம் முன்னால். இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. சும்மா எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இந்த மாதிரிலாம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள். இவர் ஒரு நடிகர், இவங்க சில குருவுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இருக்குது. நாங்கள் கும்பமேளா போய் பண்ணது. இப்போது அதே மாதிரி எத்தனையோ செலிப்ரிட்டிகளுக்கு, எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு, சில போலீஸ் ஆஃபீஸர்கள் இருப்பாங்க, போலீஸ் அவங்களுக்கு ப்ரமோஷன் வராது. அவங்களுக்கு கூட ப்ரமோஷன் வர மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் ப்ரமோஷன் நல்லபடியாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி வசியமாக எல்லாம் பண்ணி கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கவங்களால கணவன் மனைவி சேர்றதுக்கு, அவங்க சண்டை சேர்றதுக்கெல்லாம் வந்து வசியமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத வெளியே எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு பண்ணுற நிறைய விஷயத்தினால நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? கண்டிப்பாம்மா, எதிரிகள்ங்கிறது வாழ்க்கை எல்லாருக்குமே இருப்பாங்க. உனக்கு இருப்பாங்க, எனக்கு இருப்பாங்க. ஏன்னா எதிரியாங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு எதிரியாக உருவாகிறது நம்ம சொந்தக்காராக இருக்கலாம், அதே மாதிரி நண்பர்களாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தப்பட்டாலும் நமக்கு தெரியாதாலும் எதிரி கிடையாது, நமக்கு தெரிஞ்சால்தான் எதிரி. ஆனால் அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் சாவடிக்கிறதுக்கு சைவனை பண்ணுவாங்க, சில பேர் வந்து பெய் அனுப்புவாங்க, சில பேர் வசீகரணம் பண்ண நினைப்பாங்க. நிறையாவே குழப்பங்கள் உண்டாகிற மாதிரி நிறைய மந்திரங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, யார் எந்த மந்திரம் பண்ணாலும், யார் எந்த சைவன் அனுப்பினாலும், வீட்டில் இருக்க பொம்பளைகள்னு வீட்டில் இருக்க பசங்களை யார் வசம் பண்ணாமல் தப்பான வழிக்கு கொண்டு போகாமல் அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர சக்கரம் திக்பந்தனம், அஷ்ட திக்பந்தனம், சம்பந்தனா, ஸ்ரீசக்கரம், அதே விதங்க வசீகரண திக்பந்தனம், அதே மாதிரி சில மந்திர சக்திகளெல்லாம் பண்ணி அதில் மந்திரமெல்லாம் ஏற்றி நாங்கள் தகுறுகள் தாயத்துகள் மந்திரம் பண்ணி மந்திர திக்பந்தனம் பண்ணி ஆணி சொல்லுவாங்க தெரியுமா, மந்திர ஆணியெல்லாம் இருக்கும். 9 சுத்து 9 ஆணை அடித்தவங்கன்னா பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு சைவனும் கிடையாது, சுழுக்காடு போய் வந்தாலும் கூட யார் அந்த பெரிய அனுப்பினாலும் கூட எதிரிகள்
வராமல் போயிடும். அதுக்கு நான் கண்டிப்பாக நல்லதே பண்ணி தருவேன், நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க. சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போகிறத பெருசாக விரும்புறது கிடையாது. தொழில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தொழில் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு உற்சாகம் அப்படியே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து தொழிலுக்காக நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு தொழில் ஆரம்பித்தோம், தொழிலும் ஒழுங்காக போகலை, தொழில்னால நிறைய கடன் வருது அப்படின்னு நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சாமி பண்ணுவீங்க? இயற்கையாக நடக்கிறது பொதுவாக எல்லார் விஷயத்தில் என்ன சொல்கிறதுன்னா முன்னேற்றம். இப்போது என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குருஜி, அவரோட அப்பா பெரிய குருஜி, அகோரி சித்தலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்மளோட முன்னேற்றம் நல்லா இருக்கணும்னா என்னோடய அப்பா எனக்கே நல்லா பண்ணாங்க. ஏன்னா நான் எங்கே போனால் என்னோடய பையன் நல்லா இருக்கணும், நம்ம பேரை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் எது பண்ணாலும் உடனே அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு ஒருவேளை நமக்கு அது கஷ்டம் வந்தாலும் கூட அதுக்கு தகுந்த எனக்கு கூட சில சக்திகள் எல்லாம் அனுப்பி இந்த டயத்தில் உட்கார வச்சதுனால இப்போ நான் வந்து நானே பழகி நம்ம பசங்களே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய பசங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய பையன் நல்லா படிக்கணும், நல்லா தொழில் பண்ணணும், அதே மாதிரி நல்லா வியாபாரம் பண்ணணும், நிறையவே பண்ணணும். அதே மாதிரி சில ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட முன்னேற்றம் இல்லாமல் தொழில் பண்ணுறதுக்கு எல்லாம் முன் வாங்காமல் பின் வாங்குவாங்க. சில தொழில் பண்ணுறதுக்கு முன்படியாக போகாமல் எதுக்கு நம்ம தேவையா, ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சால் போதும், அந்த வருமானம் வந்தால் போதும்னு நினச்சி அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க, ஆனாலும் முன்னேற்றம் இல்லாமல் போகும். இந்த மாதிரி அவங்களே யார் வந்தாலும் பிஸ்னஸ் விஷயமானாலும் தொழில் முன்னேற்ற விஷயமானாலும் படிப்பு விஷயமானாலும் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா மந்திர யாகங்கள் இருக்கும், யாகங்கள் பண்ணுவோம் நாங்கள். மந்திர யாகம், செண்டி யாகம், தெய்வ திக்பந்தன் ஆகும், நம்ம விதிராத்து இருக்கும், கைரேகலம். இந்த விதிராத்து சொல்லுவாங்க, இந்த முகத்தில் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். அந்த விதி எழுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விதிராத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா இருந்தால் நல்லா நடக்கும், கெட்டபடியாக இருந்தால் கெட்டபடியாக நடக்கும். உனக்கு எந்த கண்டங்கள் இருந்தாலும் கூட இது வச்சு தான் நடக்கும். அது எல்லாம் உனக்கு இருக்கிற அந்த விதிராதனால தான் இப்படி எல்லாம் ஆகுது. அந்த விதிராத்தை நல்லபடியாக மாற்றி நீங்கள் பணம் சம்பாதிக்கிற மாதிரி முன்னேற்றம் இருக்கிற மாதிரி சில யாகங்கள் சில மந்திரங்கள் பண்ணி உங்களோட கல்லா பெட்டைக்குள்ளே தொழில் பண்ணுறீங்கன்னா கல்லா பெட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருள் தருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பிஸ்னஸ் வேலையாக வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் கவர்மெண்ட் வேலை வரணும்னு நினச்சாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஓம சக்திகள் எல்லாம் வர வச்சுருவோம். நம்மக்கிட்ட வந்தாலும் போதும், நாங்களே உட்கார வச்சு சில ஓமங்கள் சில மந்திரங்கள் நம்ம ஆசிரமம் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் உட்கார வச்சு மந்திர திக்பந்தம் பண்ணி சில பூஜை சாமான் எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். கரெக்டாக ஒரு மாதத்துலேயே எல்லா விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். 9 நாள்லேருந்து ஒரு மாதத்துலேயே எல்லா விஷயங்கள் நல்லா நடக்கும். அவங்களுக்கு முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கும். நமக்கு நிறையா பேரில் இருக்கிறாங்க பழைய ஆளும். இப்போ எனக்கு வர ஆள் எல்லாமே புதுசாக வரமாட்டாங்க. என்ற பற்றி கேள்விப்பட்டவங்க நமக்கு சம்மந்தப்பட்ட ஆளை அறிமுகப்படுத்த விடுவாங்க. இதுக்கு தான் அதிகமாக வருவாங்க. பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு, வசமைக்கு, தொழில்களுக்கெல்லாம் வருவாங்க. அவங்க எது இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணி கண்டிப்பாக முடிச்சு கொடுப்போம். அவங்களால இன்னும் 10 பேருக்கெல்லாம் போகுது. அதனால நீங்கள் கூட நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்கள் சேனலுக்கும் நல்லபடியாக ஓடணும், உங்கள் சேனலுக்கும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி அந்த சிவன் கண்டிப்பாக வேண்டிக்க. உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு 3 வருஷத்துக்கு நீ பெரிய செலபிரிட்டி ஆக போகிற. அதை சிவன் கொடுத்தா அனுகிரகம் அகண்ட திக்பந்தனா. ஓம் நம சிவாயா, தீர்காயுஷ்மான், நமோ நமஹ. சாமி, ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு பண்ணக்கூடிய வசியமாக இருக்கட்டும், தொழில்னால ஏற்படக்கூடிய கடன் வசியமாக இருக்கட்டும், அதுக்கான தீர்வுகள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சாமி. ஓம் நம சிவாய், தீர்காயுஷ்மான், அகோரி அஷ்ட திக்பந்தனா தேவி, நமோ நம. ஓம் நம சிவாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.